வெல்கம் பேக் டு அசன் தமிழ் கேமிங். இந்த வீடியோ எது பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 1 கேமில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீடியோ போகிறோம். ஸோ இது புது சீசன் ஆரம்பிச்சிருக்காங்க. இது 2.0 நம்ம வேர்ஷன் புதுசாக வந்திருக்கு போல். ஸோ அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஆட போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் பார்ட் 1 கேம் பிளே தான். அதாவது இந்த கேம் பிளேல வந்து நானும் அப்புறம் என்னோட தம்பி ஒருத்தன் இருக்கான். ஸோ அவனும் கூட சேர்த்து ஆட போகிறோம். ஸோ அவன் வந்து இன்னும் வரலங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வரும். ஸோ இது வந்து அவன் சில டைம் சில வீடியோவில் வருவான், சில இதில் வரமாட்டான். ஓகேங்களா? ஸோ நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது எதில் வருவான்னு. ஸோ நம்ம 100 பார்ட்ஸ் வரைக்கும் போடலாங்கிற மாதிரி பிளானில் இருக்கேன். ஸோ என்னடா தம்பி இன்னும் வரல, வரனா இல்லைன்னு தெரியல. சரி என்னங்க இன்னும் வரல, அவன் இருங்க அவன் வருவான். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவான். ஸோ வாங்க, இதான் நம்ம வேர்ல்டு. ஸோ பரவாயில்ல, நல்லா இருக்கு. சரி முதல்ல கொஞ்சம் வுட்டை நம்ம எடுத்துப்போம். சரி அந்த வுட்டை எடுத்துப்போம். அவத்துக்கு ஏங்க இது ஓக் வுட்டு தானே, ஏதோ டைப் ஆஃப் வுட்டுங்க இது. சரி ஓகே, எடுத்தாச்சு. ஸோ வந்துட்டான் போலாமா? சரி இருங்க முதல்ல எடுப்போம். ஸோ காட்டுறேன் வந்தாங்க, எங்க இருக்கான் தெரியலையா? இப்போ ஜாயின் த கேம்னு காட்டுது. ஏய் தம்பி எங்கடா இருக்க? கெட்டிங் வுட், ஓ அச்சீவ்மெண்ட்டா? அங்கே இருக்கான் பாருங்க. சரி வந்தாங்க. ஸோ இங்கே வாடா, இங்கே இருக்கான் பாரு. சும்மா தான் நம்ம சீரியஸ் கூட இருக்க போகிறான். ஆனால் என் தம்பிங்க ஓரளவுக்கு ஆடுவாங்க. வராமல் பாருங்க, என்ன பேசுறாரு. சரி வா, என் கூட வா, பின்னாடி போவோம், அவன் விட்டு எடுப்போம். ஸோ அவனும் ஓரளவுக்கு ஆடுவான் மைண்ட் கிராஃப்ட்டு. ஸோ வாங்க, சரி வீட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிப்போங்க ஒன்று ஒன்றா. தம்பி ஏறா, என்னங்க இது சரியாது வரமாட்டேங்குதுங்க, என்னமோ தெரில, கண்ட்ரோல் ஒரு மாதிரி. சரி இப்போங்க மேலே நம்ம மேலே போட்டால் கீழே வருது, கீழே போட்டால் மேலே வருது, என்னங்க இது? ஸோ பழகிக்கணும் போல. என்ன ப்ராப்ளம் தெரியல. சரிடா சீக்கிரம் எடுக்க ஆரம்பிப்போம். இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. இனிஷியலாக விட்டு தாங்க நம்ம எப்போவுமே எடுப்போம், அதே மாதிரி வழக்கம் போட்டு எடுத்துருவோம். இது என்ன ஓக் விட்டுங்க, நல்லாயிருக்கும். ஆனால் ஸோ எட்ரா சரி, ஐ திங்க் இது வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வில்லேஜ் பக்கத்தில் வீடு பார்க்கணும், இங்கே தான் வில்லேஜ் பக்கத்துக்கு கிட்டத்தில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அவனும் கொஞ்சம் விட்டு வந்து எடுக்கிறான். ஷீப் முதல்ல எடுக்கணுங்க. சரி தம்பியா, நான் எடுத்துட்டியா? ஏங்க இன்னும் எதோ மேலே பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. ஐயோ இதை எறா தம்பி. சரி நாங்கள் ஷீப்பை கொண்டுட்டுருக்கேன், நீ சீக்கிரம் வந்துரு. இந்த ஷீப்பா? ஐயோ நார்மல் ஷீப் ஏதாவது இருக்காப்பா? அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் ஏதோ கனெக்ஷன் போயிடுச்சு போல, அவன் வருவான். சரி அதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையும் நான் முதல்ல போட்டு நொறுக்கிடுவோம். ஏய் ஏய் என்ன அடிக்க முடியல? எப்பா ரியாக்ஷன் எவ்வளோ நாள் கழிச்சு வருது பண்ணு. ஏய் இரா தம்பி இருங்க. இரு ஷீப்பே இருப்பா, ஷீப்பை தம்பியா. இது கண்ட்ரோல் வேறு என்ன ப்ராப்ளம் தெரியல, நான் அப்புறம் செக் பண்ணிக்கலாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏய் தம்பி ஷீப்பு தம்பியா இரா. ஐயோயோ எனக்கு அடிக்கிறதுக்குள்ள சாவடிக்கிறீங்களே தம்பி. இரா தம்பி இங்கேறா, இங்கே நான் வராது. ரொம்ப நாள் ஆச்சுங்க டச் விட்டு போச்சு. ஒரு 5-6 மாதம் இருக்கும் ஆடிய. கீழே வந்துட்டேன். சரி விடுங்க போய்க்கலாம். கண்ட்ரோல் வேறு போட்டேன். இப்போ மாலை போட்டால் மேலே வருதா? எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ ஷீப் அடிப்போம். ஷீப்பு தம்பியா இனிமே எனக்கு பிரச்சனை. அப்போ ஒரு மட்டன்லாம் அதை கொடுத்துருக்கு போல. சரி தம்பி ஸ்பானானியா இல்லையா தெரில, வேணா ஸ்பானால போல. சரி நெக்ஸ்ட்டு இதை அடிப்போம். ஓ இதில் இருக்கண்ணா, அதான் பொறுமையாக போகிறேண்ணா. அவ்வளோதான் எல்லாம் காயா. தம்பி இருறா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அடி. நான் எதுவும் பண்ண மாட்டேண்ணா, 2 அடி மட்டும் அடிச்சு சாவிச்சுட்டு போயிடுவேன். தம்பி இருறா. பாருங்க ஆடவே வரலங்க, டச் விட்டு போச்சு ரொம்ப நாள் ஆடி. தம்பியா இரா. ஏன்னா நவுந்துட்டே இருக்கீங்க இருக்கடா ஒரு இடத்துல. ஐயோ இரு தம்பி இரா, என்ன படம் மாட்டிக்குது? ஏதாங்க மைண்ட் கேப் டச் விட்டு போச்சுங்க ரொம்ப அதிகமாக. அவன் அடி சாத்தது. இங்கடங்க அப்போ தம்பியா கொஞ்ச நாள் ஆகும் போல பழகிக்கிறதுக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்போ எடுத்தாச்சு. ஏன்னா எடுத்து இதை பார்ப்போம். என் தம்பி வேற இன்னும் நெட்வொர்க் இது சரியா வரல போறான், வந்துட்டு இருக்கிறான். ஒரு 2 நிமிஷம் தரும். ஷீப் இவங்க கொத்தா ஷீப். ஓ இல்லையா ஏங்க இதுங்க ரொம்ப லட்சம் பார்த்தேன். இவங்க அது மட்டும் அடிச்சுட்டா நம்ம அவ்வளோதாங்க. தம்பியா நீ மட்டும் வாடா. நல்ல எடுத்து கண்ட்ரோல் தப்ப மாற்றி போட்டுருக்கோம் போல, இன்னொரு கண்ட்ரோல் இல்லை. தம்பி அண்ணா வரேன்டா. எப்போ 2 உள்ள ரெடி ஆயிடுச்சு. அவனுக்கு வேற 6 உள்ள. அவனை வேற அடிச்சு பார்ப்போமா? எங்க ஆனால் விடுவாங்க. எஸ்கேப் ஆயிட்டா. ஐயோ அடிக்க ஆரம்பிச்சா பார்த்தீங்கல்ல.
கொஞ்சம் கிட்ட வந்தா போதும் பார்த்துருவாங்க. இவனுக்கு சாமிங்க. அதுதான் அடிச்சோமா இந்த அது 2 இருக்கும். ஆமா இல்லை நேச்சுரலாக 2 இருக்கும். ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க வரத்துக்கு பார்த்துட்டேங்கல்ல. இன்னும் செய்யாம விட மாட்டேங்க. சரி வந்து எங்க சரி இங்க அதை எடுத்துப்போம். எங்க அதுதானே அடிச்சோம். என் தம்பியும் வந்துட்டான். பாலாம் ஏங்க பாலாம் பக்கத்துல வில்லேஜ் இருக்குது. அது அக்கேஷ் அதாங்க. இதுவே ஒரு ஹிண்ட்டு மாதிரி தான். அக்கேஷியா பக்கத்தில் இருந்தாலே ஏதாச்சும் இருக்குதுங்க. ஸோ ஓகே எப்படியோ ஃபைனலாக வந்துட்டோம். பக்கத்துலேயே இருக்குது. இது டினோஷன் மாதிரி அக்கேஷியா பக்கத்தில் இருந்தாலே எல்லாம் வந்து திருப்பியும் போயிட்டான் போல். சரி ஓகே நம்ம அந்த வில்லேஜ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் போயிட்டு. ஆக்சுவலி நான் ஸ்பானான பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் நம்ம நிறைய யூஸுங்க ஆக்சுவலி. ஸோ அவன் வருவான் வேணாம் கழிச்சு. ஸோ ஏங்க இது இருக்குது. அது பேர் வேறு மறந்து எல்லாம் மறந்துருச்சுங்க ரொம்ப நாள் ஆடி. தினதா தம்பி இது அந்த இது வீட்டு தான் வச்சு பண்ணுவோம். ஏபேலு ஆமாம் இப்போ தாங்க ஞாபகம் வருது. ஸோ ஏபேலு நல்லா இருக்கு பார்த்தப்பியா. இந்த பேட்டில் தான் இது படுத்து தூங்கினேன். கடன் இது ஜஸ்ட்டு டெம்பரரி தான். ஏன்னா இந்த வில்லேஜ் அவ்வளோவா இருக்கிற மாதிரி ஆட்கள் இருக்க மாதிரி இருக்காங்க. ஆனால் நீட்டாக இருக்குதுங்க. சும்மா சொல்லக்கூடாது. என்னடா இது ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ ஏதோ தப்பாக நடந்திருக்கு போல. சரி வாங்க போய் சரி பண்ணணும் என்னென்னு பார்ப்போம். வரந்தே போச்சுங்க மெயின் கிராஃப்ட்டுங்க. ஏதோ தண்ணி வெளியே லீக் ஆகுதுங்க. சரி நம்ம சும்மா தானே இருக்கோம். வேலை பார்ப்போம். இது எடுத்து அப்பா ஓகே மேலே போய் எதாவது ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம். தம்பி உள்ளே போ. இறங்கு ஓகே. இது வச்சுட்டா சரியாயிடும். நைஸ் அவ்வளோதான். ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ இங்கேயும் நம்ம ஏதாச்சும் பண்ணிடுவோம். இது தண்ணி பண்ணணுமா இங்கே? ஸோ அதாங்க ப்ராப்ளமு. ஸோ ஓகே நம்ம அவ்வளோதான் ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இருப்போம். சரி ஏங்க ஓகே அப்படியே ஏதாவது லூட் ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏபிஎல் நிறைய இருக்குதுங்க இந்த வில்லேஜில். தான் நமக்கு லக்கியாக. சரி இங்கே ஏதாச்சும் செஸ்ட் ஒன்று இருக்குது. பண்ணு எடுங்க எல்லாம். டேக்கிங் இன்வென்ட்ரி சூப்பர். அச்சீவ்மெண்ட் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஆனால் அச்சீவ்மெண்ட் இருந்தால் தாங்க நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். க்ரியேட்டிவ் விளாட்னா என்னங்க அது சவுண்ட் கேட்குது. ஏன்னா எதை எடுத்துட்டான் போல். சரி தம்பி வாடா. இப்போ தான் அவன் ஜாயின் பண்ணிட்டான். எப்படியா ரொம்ப நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குதுங்க. நான் எதாவது பண்ணிவிடும். உங்கள் ஷீப் இருக்குது அதை போட்டுருவாங்க 2. ஸோ 2 ஷீப் இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ இருக்குது. கொஞ்சம் நாள் கழிச்சு வருவான். சரி தம்பி அவனுக்கு ஷீப் எடுத்து வைப்பான். தம்பி ஷீப் தம்பியா இருங்கடா. உங்கள் 2 பேர் தான் வேறு யாரும் இல்லை உங்கள் ஃபேமிலியில். என்கிட்ட தான் கேட்டே வருது பாசமாக இருக்குங்க. ஸோ நம்ம ஷீப் ஃபார்ம் இதெல்லாம் வந்து பண்ணுவோம். 3 அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த 3த்தையும் பல்காக போட்டு எடுத்துனாங்க. அங்கே பாருங்க என்னங்க இது ஷீப் எங்கே பார்த்தாலும் ஷீப்பாக இருக்குது. தம்பி ஷீப் தம்பியா அவ்வளோதான். இந்த ஷீப் ஓகே. கொஞ்சம் பெட்டு மேக் பண்ணுவாங்க. அதான் இப்போது இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அந்த வில்லேஜஸ் வேறு தூங்கியாக இருப்பாங்களா. அவனுங்க போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவனுங்க நம்மளால் கஷ்டப்பட்டு சாவானிங்க. அவ்வளோதான். தம்பியா இருறா தம்பியா. ஓகேங்க ஃபைனலி எல்லாம் எடுத்தாச்சு. நான் ஒரு 2 பெட்டை மேக் பண்ணுவோம். இதுக்கு ஓக்கலாக ஏதாவது வேணுமாடா? அது பெட்டு ரெசிபி ஏங்க தலைங்க வராமல் பாருங்க. காலம் வராமல் பாருங்க. ஏங்க இங்கேயும் சில என்னாச்சுன்னு தெரிலங்க. ஏதாவது சாம்பிலாம் வந்திருக்கானான்னு தெரில. ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது சிஸ்டமில். நீங்கள் சரி இங்கேருந்து ஒரு ரேண்டமாக ஏதாவது ஒரு டேட்டா எடுத்துகிட்டு அங்கே வச்சு விட்ருவோம். டேட்டா எக்யூப் பண்ணுன்னா எக்யூப்பே ஆக மாட்டேங்குது. கீழே போனால் தான் எக்யூப் ஆகுமா? சரி கரெக்டாக அங்கே அவ்வளோதான் ப்ரேஸ். ஓகே கரெக்டாகிடுச்சு. ஓகேங்க இந்த சிஸ்டமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி பக்கத்தில் எங்கேயாவது எதாவது பார்ப்போம். இங்கேயும் ஏபிஎல் இருக்குங்க. சரி வாங்க இதை லூட்டை அடிச்சிடுவோம். நம்ம இது வந்து ஜஸ்ட் டெம்பரரி தான். இங்கேயும் எதாவது இருக்குதுங்க. எப்பா எவ்வளோ பிரெட்ரா தம்பியா. இங்கே ப்ரெட்டை வச்சு எதாப்பா எமரால்டு ஓமிங்கால். எமரால்டு நம்ம யூஸ் தான். ஸோ சீடு எடுத்துருவோம். ஓகே அவ்வளோதான் எடுத்தாச்சு. ஓகேங்க நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே பக்கத்தில் ஏதாவது லூட் அடிப்போம். ஒன்றா பார்த்துனே இருப்போங்க. இங்கே செஸ்ட் இல்லைங்க. அந்த வில்லேஜ் கொஞ்சம் அவங்க லக்கியாக இருக்குங்க. இதில் அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. சரி பிரெட் அப்படியே எடுத்துப்போம். அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதாங்க. சரி இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கான்னு எதாவது பார்ப்போம். இது என்னங்க இது எல்லா இடத்துலையும் செஸ்ட்டாக இருக்கிறது. என்ன ப்ராப்ளம் என்று எனக்கு தெரியவில்லை. சரி சீடு இருக்குது.
இது டிஃப்ரெண்ட் போல். இது எதுக்குங்க தெரிலங்க, இது எதுக்கு யூஸ் ஆகிருக்குது எதுக்குன்னு தெரில. ஓ அதே தானே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓ இல்லை இல்லை இது வேறு. ஓகே ஏங்க நல்லா லூட் அடிக்கிறாங்க இன்னைக்கு, செம லூட். இது ஏங்க என்னங்க இது எல்லாத்துக்கும் ஜஸ்டாக இருக்குது. என்ன தம்பி நல்லவனாக இருக்கீங்கலாம்? என்னங்க மைண்ட் தான் நமக்கு சேதமாக வந்துட்டுருக்குது. இது என்னதுங்க ஏங்க சாடலி. ஓகே இது அது ஏதோ பேர்லாம் வரும். ஸோ ஏங்க எல்லா இடத்துலையும் லூட்டாக இருக்குதுங்க. ஏங்க வில்லேஜ் ஆனால் சீரியஸ்லி என்ன ஸ்பான்னு தெரில. இங்கே இதை எடுத்துட்டோமோ? ஆமாங்க இதை எடுத்தாச்சு. இது வேறு ஒரு பிரச்சனை. நான் வேறு மறந்துடுவேன் அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும். எதை எடுத்தோம் எதை கொள்ளோம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ இவங்க ஆனால் வில்லேஜ் இருக்குதுங்க. ஆனால் அவ்வளோ வில்லேஜஸ் இல்லை, பட் பரவாயில்ல. இதுவே நமக்கு லக்கு தான்ல. விலை கொடுத்ததே இதை செஸ்ட்டு இருந்து இங்கேயும் இருக்குது. ஏங்க ஓகேங்க தம்பியும் வந்துட்டான். ஸோ அவனும் இருக்கான். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துப்போங்க, போகும்போதில் எடுத்துப்போம். ஸோ சில லூட்டுகள்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ அவனுக்கு அவனுக்கு பசிக்கலான்னு நினைக்கிறேன், எல்லாம் கேட்டிருப்பான். சரிங்க இவனுக்கும் கொஞ்சம் நம்ம வந்து இதை கொடுத்துருவோம். அது எப்படி பிரிக்கிறதுன்னு தெரில எனக்கு. ஓ ஏங்க இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் வந்ததே இல்லைங்க. இது எப்படி எடுக்கணும் தான். அப்பா 3 வந்துருச்சு. அப்பா இந்த தம்பியா நான் அவனுக்கு கொடுக்குறேன். இந்த பெட் எடுத்துக்கோ. சரி ஓகே அவன் எடுத்துக்கிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ சரி ஏங்க அவன் பெட்டு வச்சுருக்காங்க இங்கே வில்லேஜ்லேருந்து அடிச்சு. தம்பி எப்படியா எடுக்கக்கூடாதா வில்லேஜ்லேருந்தே? கோலம்லாம் பார்த்தான்னு வச்சுக்கோ, எதாவது போட அடிச்சிடுவான். சரிங்க நம்ம எதாவது லூட் பண்ணியாச்சு, நிறையா லூட் எடுத்தாச்சு. ஸோ அவனுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருவோம், அவனுக்கு கேட்க ஆரம்பிச்சிடுவான். சரி இந்தா ஒரு ப்ரெட்டு போடுறேன். சரி ஓகே அதை கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டு எடுத்து அங்கே போட்டுருக்கான் பார், எடுத்துக்கோ தம்பி. ஏறா உன் பின்னாடி தான் போட்டிருக்கேன். எங்க பொறுமையாக எடுக்கிறாங்க, அவங்க எங்கேயோ பார்த்துட்ருக்கான். வேறு எங்கேயோ இங்கே வச்சுருக்கான் பாரு. ஏங்க அவன் திருப்பி இன்டர்நெட் கட் ஆகிடுச்சு போல், பட் பரவாயில்ல. சரி நம்ம தூங்கலாம். சரிங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஆப்ஜெக்டிவ் மெயினாக என்ன மிஷன்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டோன் பிகேக்ஸ் மேக் பண்ணோங்க. ஓகேங்களா, ஸ்டோன் பிகேக்ஸு அதே மாதிரி ஸ்டோனு, அது என்னங்க அது ஸ்டோனு ஸ்வாடு அதெல்லாம் கொஞ்சம் மேக் பண்ணிவிட்டு பெட்டை வச்சுட்டு தூங்கினோம். ஸோ அதுதான் மெயின் நமக்கு. இதை எப்படி மேக் பண்ணோம் பெட்டை, அது பாருங்க எல்லாம் மறந்துட்டேன். ஸோ பெட்டை வந்து எப்படி மேக் பண்ணணும், பெட் இதுதான் நினைக்கிறேன். பெட்டு எங்கே இருக்குங்க என்னங்க. ஸோ இதை முதல்ல மேக் பண்ணணும். அக்கேஷியா இங்கே சர்ச் பண்ணோம்ல. ஆமாம் மறந்துட்டேன். பிடி பெட் என்னங்க வரமாட்டேங்கிட்டு. மறந்துட்டேங்க, சுத்தமாக ஐடியா இல்லை எப்படி போய்ட்டு. தம்பி எதாவது காட்டுங்கடா. இப்போ கிராஃப்டிங் டேபிள் மறந்துட்டேங்க. அது கிராஃப்டிங் டேபிளுங்க. எங்கே போய்டா? கிராஃப்டிங் டேபிள் பெட் செஞ்சோன்னே தூங்க வேண்டியதுதான், ஏன்னா இது ஜாம்பி. சரிங்க என் தம்பியோட பெட்டு வச்சுருக்கான் போல், அவனும் உள்ளே வந்துட்டுருக்கான் திருப்பி. தம்பி சீக்கிரம்டா வாடா. ஓகேங்க அவனும் அப்படியே பெட்டு வச்சு அங்கேயே தூங்கிடுவான் போல். வந்துட்டான் அவன் அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ மாட்டிக்கிச்சு. தப்பி ஐயோ மனுஷரா தூக்கு. இருங்க அவனை முதல்ல டேக்கிள் பாய் இருங்க. என் தம்பி வேறு தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே ஸ்லீப். ஐயோ என் தொல்லை ரொம்ப தொல்லையாயிடுச்சே. சார் கொஞ்சம் தூரம் அந்த நல்லா ஆட்டம் காட்டுவான். ஓகே ஸ்லீப். ஓ மை காட் நான் வந்துகிட்டே இருக்காங்க. என்ன உனக்கு அவ்வளோ திமுறா? நானே ஒரு இடே எங்க அடிச்சுட்டே இருப்பாங்க. தாங்க மாட்டாங்க. எனக்கு ஆட்டு போகுதுங்க. தூங்குடா பெட்ல. ஐயோ இவன் கெட்டுட்டாங்க காலையில். இப்போ எங்க சாவடிக்கிறாங்க என்ன. என் லூட்லாம் யாரா அடி தம்பி. நான் உனக்கு என்னவா இதெல்லாம் தேவையாடா? நான் பாட்டுக்கு ஓரமாக போகிறேன், ஏதோ பண்ணுறேன். மொத்த லூட்டையும் தூக்கி போட்டான் அந்த பண்ணி. ஓ மை காட். முதல்ல இது எல்லாம் ஓகேங்க. இந்த லூட்டு எடுக்காமல் பார்த்துக்கணும். சரி இவனுக்கு இன்னும் இருக்கானுங்க போல். இவனுங்க நம்ம ஸ்வாடெல்லாம் எடுக்கணும். அப்படியே தம்பி இங்கே வாடா. என் தம்பி இருக்கான் வந்துட்டுருக்காங்க. அவங்க உள்ளே போய் அசால்ட்டாக கரெக்டாக தூங்கிட்டான். அவன் வேலையை பார்த்துட்டான். நம்ம தாங்க கடிச்சிருக்கேன் இங்கே இருந்தோம். சரி ஒரு இதை ஃபீல் பண்ணி வாடா. இப்போ சாம்பின்னு பயந்துட்டேன். சரி அவன் கொஞ்சம் வுட்டு இருக்குது, அதனால் எடுத்துக்கோ முதல்ல. ஸோ வுட்டை போய் அவன் கொஞ்சம் வச்சுருக்கான் போலங்க. சரி கொஞ்சம் நீ ஸ்டிக்கெல்லாம் மேக் பண்ணி பார்ப்போம்.
சரிங்க, அவன் தான் மேக் பண்ணுறான். பாப்பா அதை மேக் பண்ணி எனக்கு கூடுறா கொஞ்சம் பாதி. ஏங்க ஃபுட் அண்ட் பிகேக்ஸே மேக் பண்ணிட்டான், பரவாயில்லையே, அவன் நல்லா பண்ணுறானே தம்பி. சரிங்க, ஏங்க இங்கே சில ஜாம்பிஸ்லாம் இருக்காங்கடா, அவனுங்களை கொஞ்சம் முடிச்சுட்டு வரியா? ஸ்வாட் எடுத்துக்கோ. சூப்பர். நம்ம எதுவும் செய்ய வேணாம், நமக்கு தான் ஆட் போகும். ஏங்க விழுந்துட்டான் போல. ஏய் என்ன இது சாரை ஒன்று அடிச்சிட்டேன். சாரை தம்பியா ஏங்க முழுகுறாங்க. ஏய் மேலே வந்து இருங்க, நான் அடிக்கிறேன். இல்லை டேய் சாவு என்ன உனக்கு அதான் அவனை போட்டு எங்க அடிச்சிட்டாங்க. சாவடிச்சா பரவாயில்ல, கீழே ஏதாவது இருக்கு பாரு, எடுத்துக்கோ. சரி அவன் எடுத்துப்பாங்க. ஐயோ இன்னைக்கு கேம் பிளே வேறு ஸ்டோன் பிகேஸ் மேக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனே. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. சரி கொஞ்சம் நம்ம போய் கிராஃப்டிங் டேபிளில் நம்ம எதாவது பண்ணலாம். சரி ஓகே, அவனுக்கு ஏதோ பசிக்குது போல். சரி நம்ம முதல்ல இதை மேக் பண்ணிவிட்டு, சரிங்க இது வேறு என்ன பார்க்கலாம். ஏங்க இது வுட்டன் ஐட்டம்ஸ் எதுங்க, என்ன எது ப்ரெஸ் பண்ணோன்னே ஓகே ஸ்டிக்கா. சரி பிகாக்ஸ் ப்ரோ, பிகாக்ஸ் மேக். ஓ இது வேறு ஏங்க என்னங்க எப்படிங்க தள்ளுறா. இப்போது செஸ்ட்டு. சரி அம்மா இது பிகாக்ஸ் மேக் பண்ணுறது கூட மறந்துட்டாங்க. ஓ இங்கே போகணுமா? இங்கே போனால் ஐ திங்க் வரும். இப்போ வருதா? சரி ஒரு எங்கேயா ப்ரெஸ் பண்ணுறியா தம்பியா? சரி கொஞ்சம் ஸ்வாடு இதை எடுத்துப்பான், செஸ்ட்டு ஒன்று எடுத்துப்பான். சரி அவனுக்கு பசிக்கு தான், நம்ம ஏதாவது கொடுத்து விடுவோமா? சரி ப்ரெட்டு கொடுத்துனேடா, சாப்பிட்டியா? அதை கொடுக்க மறந்துட்டேன் போல், அது அப்படியே தான் இருக்குது. அதை சாப்பிட்டுக்கு ராட் அண்ட் ஃப்ளஷ்ஷு ஏதோ ஆரம்பிச்சிட்டேங்க. தம்பி எஸ்கேப் ஆயிடுறா. இரு என்ன அடி. இருங்க நம்ம தான் இது இருக்குல்ல. ஐயோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி என்ன முடிச்சிட்டு அவனை முடிச்சிட்டாங்க வரணுமா? சரி கொஞ்சம் பிரெட்டு அவனுக்கு கொடுப்பாங்க, நம்மளை வச்சு என்ன பண்ண போகிறோம். சரி இந்த 2 பிரெட் எடுத்துக்கோ பார்ப்போம். எடுத்துக்கோ. உனக்கு பசி நான் சாப்பிட்டே, ரொம்ப சாப்பிடாத சரியா? 3 ஆட்டு அதுக்கு போடும். ஓகே சரி பிரெட்டை மேக் பண்ணிட்டியா நீ? ஏங்க உள்ளு வேறு எங்கே போச்சுன்னு தெரில. உள்ளு எங்கடா போச்சு தம்பியா? சரி ஓகே சரிங்க. இப்போ நம்ம போயிட்டு இந்த பிகேக்ஸ் மட்டும் எடுத்துப்போம். இதை ட்ரீக்கெல்லாம் கொஞ்சம் பக்கத்து பிளான் பண்ணிப்போம் இல்லைங்களா? அதான் நல்லாயிருக்கும். நம்ம வச்சுட்டு யாரா அது? ஐயோ அவனா? இருங்க வா இருங்க என்னத்தா இரா அவன் பேக்கில் ஒரு போடுவோம் சாத்ரா. இது நானே இது தெரியாமல் தம்பி அடிச்சுட்ருக்கேன். இருங்க அவனை மாட்டேன் செத்தான். அவ்வளோதான் ஃபினிஷ். ஓகே தம்பியா சரி சாப்பிட்டுக்கோ. எனக்கும் ரொம்ப கொஞ்சம் பசிக்குதுப்பா, நானும் சாப்பிட்றேன். சரி ஓகே இங்கே தான் மவுண்டெயின் இருக்கும், அங்கே போயிட்டு தான் மைண்ட் பண்ணுவோம். என்ன சொல்கிற? சரி வா என் பக்கத்தே வா. சரி உனக்குன்னு ஒரு பெட்டை மேக் கொடுக்கலாம் தம்பியா, இருக்கா அவங்ககிட்ட? வில்லேஜர் பெட்டெலாம் எடுக்காதரா, அப்புறம் தேவையில்ல வேலை. சரி வா அங்கே போய் நம்ம கொஞ்சம் மைண்ட் பண்ணுவோம். என்னுடைய ஆப்ஜெக்டிவ் முடிச்சுட்டு வீடியோ முடிச்சிக்கலாமா? சரி என் தம்பி வராங்க பின்னாடியே. ஸோ வாங்க இது முடிச்சு விட்ருவோம். ஸ்வாடு எல்லாத்தையும் மேக் பண்ணிடலாம். கொஞ்சம் எல்லாம் வாங்கி பிஎஸ் உடஞ்சிரும் போல் அதுக்குள்ளே. அயன் ஸ்வாட் ஓகேங்க. ஃபைனலாக ஒரு ஸ்டாக் கிட்ட கோல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 2 பிளாக் பண்ண ஒரு ஸ்டாக்கு. ஸோ என் தம்பியும் அவனே மைண்ட் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். நான் தம்பியை மைண்ட் பண்ணிக்கிறேன். சரி இந்தா இதை போட்டுக்கோ. இதை போட்டுட்டு கிராஃப்டிங் பாக்ஸ் இதையும் அவனோட இதையும் போட்டனா இன்னும் பவர்ஃபுல் ஆகிடும். அவனோட இதே தெரியல எப்படி பண்ணலான்னு. அவனுக்கு இன்னும் பவர்ஃபுல் ஆகிடுங்க இதெல்லாம் போட்டால். சரி அவன் ஏதோ பண்ணுறான்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக அப்படியே உட்காந்து பார்ப்போம். ஸோ பண்ணிட்டான் போல். ஸோ பண்ணிகிட்டு இருக்கான். சரி வாங்க. சரி அவனும் இந்த தம்பியை பண்ணிட்டு வாடா. அந்த பெட்டுக்கிட்ட நான் போய் நிற்கிறேன், நீ வந்து மறக்காமல் வந்துருண்ணா. சரி கிராஃப்டிங் பாக்ஸ் அங்கே தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இவங்க முடிச்சிட்டாங்க. ஒரு 30 கோல் வாங்கிட்டு வாடா. ஏதோ சீடு எடுத்துகிட்ருக்கான். 30 கோலுங்கிறான் பாருங்க. 30 காபிள் ஸ்டோனா அதுதான். எல்லா பேரும் மறந்துருச்சுங்க, ரொம்ப நாள் ஆச்சுல ஆடி. ஸோ ஆமாங்க இதோட நம்ம வீடியோ வந்து முடிய போகுது. ஸோ அவன் ஏதோ 30 காபிள் ஸ்டோன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அவனுக்கு இன்னும் அந்த எஃபெக்ட் வந்து போலன்னு நினைக்கிறேன். காபிள் ஸ்டோன் எடுத்துகிட்டு போய் மைண்ட் பண்ணிட்டு வா. ஏதோ பண்ணுறான் போல். சரி ஒரு ஸ்வாடு அவ்வளோதான் போதும்பா தம்பி. ஏங்க நம்ம இன்னும் கூட்டு தேவையா? ஓகே இதை கன்வெர்ட் பண்ணிவிட்டோம், அதான் பெஸ்ட்டு. ஸ்டிக்கு நம்ம பண்ணிட்டா. ஸோ ஓகேங்க அவன் வச்சுருக்கான் போல். சரி அவனும் இதை பண்ணுறான். ஸோ இப்படி தாங்க போனோம் ஸ்டிக்கு. ஓகேங்க நம்ம காபிள் ஸ்டோனே காபிள் ஸ்டோனுக்கு ஏன் வர மாட்டேங்குது தெரியலையே. ஒய் இப்போ வருது. தெரில. 2 கத்தி, ஒரு ஹேமர், ஒரு ஷவல், ஒரு பிக்காக்ஸ். சரிங்க டார்ச்சும் இருக்குது. ஆனால் இப்போ மேக் பண்ண நம்ம வச்சுப்போம் கையில் எதுக்கும்.
சரிங்க அவனுக்கும் எதாவது கடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி தம்பி கடிச்சிச்சாடா எல்லாம் பண்ணிட்டியா? அதை பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்க, கையில் ஏதோ ஸ்டோன்ஸ் வாடலாம் வச்சுருக்கான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதான் வீடியோவோட முடிக்க வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போதைக்கு இங்கே தங்கிட்டு பெட்டு மேக் பண்ணியாடா, உன் பெட் எடுத்து என் பெட் பக்கத்தில் வச்சுக்கோ. இது நைட் ஓகேங்க. இந்த வீடியோ மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க சரிங்களா? ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. 2 பேரும் ஒரே அவதாரா நல்லா இருக்கும் பார்க்குறது. இல்லை கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் லைட்டாக டிஃப்ரென்ஸாக இருக்குது. சரி ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.